ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி மைசூர் மசால் தோசை தான் செய்ய போகிறோம். இந்த மைசூர் மசால் தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் ஃபஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு தான் செய்ய போகிறோம், ரெட் சில்லி பேஸ்ட். நெக்ஸ்ட்டு மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ மசாலா ஒரு 10 காஷ்மீர் ரெட் சில்லியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், தனியா 1 ஸ்பூன். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம தோசை மேலே தடவ போகிறோம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ மசாலா தான் செய்ய போகிறோம். 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தேவையான அளவு கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், 3 பச்சை மிளகா நேராக கீறி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகையும் சீரகம் போட்டுக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் ரொம்ப வேக தேவையில்ல, ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச மிளகாயை போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம் இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் மசாலா போட போகிறதில்ல, மஞ்சத்தூள் மட்டும் தான் போட போகிறோம். கட் பண்ணி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். ஏன்னா மசாலாலாம் போட்டால் ரொம்ப ஸ்பைசி ஆகிடும். இது நார்மலாக மீடியமாக இருக்கணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். 1 தக்காளி போதும். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் தேவையான அளவு போட்டால் போதும். இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் மசிச்சு தான் வச்சுருக்கேன். ஆட் பண்ணி நல்லா பிரட்டிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிளறி விடலாம். இப்போ கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். மைசூர் மசாலா தோசை செய்ய தேவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசைக்கல்லில் நல்லா தண்ணி தெளித்து நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு ஊற்றிக்கலாம். ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நாம் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். பேஸ்ட்டு ஒரு 3 கரண்டி ஊற்றி அதை நல்லா பரப்பி விடணும். நல்லா தோசை ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். இப்போது மசாலாவை போட்டுக்கலாம். தோசை நல்லா வெந்திருக்கு. மசாலாவை போட்டு நம்ம எடுத்துக்கலாம். சுவையான மைசூர் மசால் தோசை ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிளிங்க் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.